கோழி முடிய இந்த மாதிரி பிடிக்கிட்டேன் நெருப்பு மஞ்சள் தூள் தடி நெருப்பில் காமிச்சுன்னா மொத்தம் போயிடும். நாட்டு இப்படிதான் பண்ணுவாங்க. எங்கடா போடு கண்ணு குடிச்சுக்கிறேன். போடு போடு போடு. ஏய் கரெக்டா போடுறா. ஏய் அவன் வேலைக்கு பண்ணவனா நீங்கடா. எப்படி ஆச்சு? நீ போடா. நான் கடைசில போறேன். இப்போ போடா. போ சொல்றியா? மேட்ச் பிடிக்குறானே. ஏய் மேல போட்டு போறேன். ஏய் இந்த இப்படி போறியா? ஏய் வர்றா. ஐயா அல்லக்கடி. நானே சூப்பரா போட்டேன். ஏய் கிஞ்சி விட்றாதா? ஓகே. கத்தி தான் வெட்டி குடியானடா. ஏய் சம டெஸ்ட். அண்ணா ஏய் எல்லாம் சமையதுடா. நான் காட்டுல ஊத்தி போறேன். வாலிபால் ஸ்பைக் அடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்குற பாஸா. ஏய் குடுடா. இரு நானே வரேன். ஏய் யா மிஸ்டேக். நான் வரேன். அது அவனுக்கு தெரியாது அவனுக்கு. குடி வந்து வரனே. கூட ஒத்தவே குடிடா. குடிக்க வந்தாங்கடா. போடு. ஏய் இறா நான் புடிங்கடா பா என்னடா இருங்கடா டேய். போடு. ஓடிக்காதீங்கடா. ஒரு எல்லு பிடிக்கல. டேய் நேத்துதியா. தமாக்கஞ்சி. எப்பறா அங்க இருந்து எல்லு தேட வந்தியா? எல்லு தேட வந்தா? ஏய் நீ எல்லடா வந்தீங்க? என்னடாமா அத போயிடானா? கொஞ்சம் அனலாகிறப்பா ஓகே சூடாகுதுடா. என்னடா போய் கொதிக்குதுடா நெருப்பு. நீ ஒரு சாப்பிடி நான் ஒரு சாப்பிடி வா. சொல்ற சூடா மேலே வச்சிரா. இல்ல காத்துல வந்து அடிக்குறேப்பா. டேய் மேலே வச்சிரா. மேலே வை. டேய் ஒரு 2 குச்சி எடுத்து வெட்டியா அப்படி வீடா கட்டி அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சு. யார் சாமி இவா? எங்க கொம்பத்துல வரேன். சீக்கிரம் முடி திஞ்சிச்சுடா. நான் எது கேட்டாலும் ஐடியா கொடுத்துருப்பேன். அப்படின்னா திஞ்சிருக்குமா? பாரு அருணா இந்த மாதிரி பண்ணணும். அதை விட்டு போற வேக வைக்கல. தீ வைக்கிறேன்டா. வேக வைக்கல போலிய வேக போங்க. ஓகேடா. இரு நல்லா கட்டு. போதும்டா அருணா வந்து பாரு. அவங்கிட்ட காமி. எது காலில் முடித்து வந்துச்சுடா. கோழி மணி கிட்ட காமி. கோழி மேடம் வாடா. அதான் கம்பி. என்னப்பா கட் பண்ணலாம்? சரி இரு இப்படி வெட்டிட்ட பிறந்துடலாம். ஏய் கோழி வந்து அங்கே அண்ணாண்ட திருப்பி போட்டு கட் பண்ணணும். இருக்குல்ல இங்கே கட் பண்ண. டேய் ஒரு தாத்தா வீடியோவில் பார்த்தேன். தாத்தா இப்படி கட் பண்ணிச்சு. அந்த தாத்தா கட் பண்ண கட் பண்ணுவோண்ணா. அதெல்லாம் இவரை கட் பண்ணுங்க. டேய் அது கட் பண்ண முடியாதா? யாரா கட் பண்ண? டேய் இருப்பா சரி கட் பண்ணு. இங்கே தான் கட் பண்ணுங்கடா. ஓ பாத்து எங்க போய் பிரியா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நீ விட கட் பண்ணிட்டா போடா. நீ இருடா சொல்றேன் அறுக்கலடா. அறுத்துட்டு இதை அறுத்துட்டு இந்த கால் தனியாக எடுத்துட்டு இந்த கால் தனியாக எடுத்துட்டு ப்ராப்பராக செய்வோம். ஒரு அருணாச்சலா தாத்தா வெட்டுச்சுடா. ஒரு வெட்டி இப்படி பொழுந்துச்சு மொத்தம் வந்துச்சுடா.
இந்த இரு. ரத்தம் மாதிரியா? நாட்டு கோழி கறி சாப்பிட்டதில்ல தெரியுமா? இது நாட்டு கோழி சாப்பிடுவது. ஏய் கறிக்க போது முட்டை தவிர ஏய் என்னடா அவன் சேவல முட்டைக்கு தான் பாருன்றான். இன்னும் முட்டை எடுப்பாங்க இப்படி குழந்தை சொல்ல நாட்டு கோழி பார்த்துக்க தேவையாருன்னா ஒழுங்காக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாமா? பார்த்தியா அதை பண்ணுமால நல்லா கழுவுண்டா பையா. ஒரு அடியாக கோழியை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்கள் ஊர் ஏரி. அண்ணன் சைடு இருக்குல்ல கரை, ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது குளிப்போம். குளிச்சுட்டு அப்படியே அண்ணன் சைடு எங்கள் வீடு இருக்குது, நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். மஞ்சள் தான் கொடுப்பா. ஆமாம் ட்ரெஸ்ஸு இந்த மாரி இது புது ட்ரெஸ், அதனால தான் வர மாட்டேறேன். மகிய நீ கம்முன்னா இரு மகிய. அவன் பிடிக்கிறோன்னே பிடிக்க விடாம ஆகிட்டாரு. புது ட்ரெஸ் போட்டு வர மாட்டேறேன். கோல்மேன் வாங்கிட்டாங்க. இது டக் பண்ணி போனால் என்ன பண்ணி வைக்கிறாங்க. இந்த மூஞ்செல்லாம் க்ளோஸ் பண்ண வரணும். என்னடா இது? வேற கட்டை இல்லையாடா? கட்டெல்லாம் வைக்கதான் கத்தி தெரியும். நீ புட்டு அப்படியே அறுத்துறா. எலும்பு மட்டும் கட் பண்ணுறீங்க பெரிய கத்தில. மிச்சம் அறுத்து போட்டுரு. சின்ன சின்னதாக இருக்கு குழம்புக்கு ரப்பர். ஓகேவா? பக்கடா என்ன பண்ணப்பா? என்ன பண்ண? பாத்திரத்தை பிடி. பாத்திரத்தை பிடிக்கிறியா? பாத்திரம் ஓட்டுமா எங்கண்ணா? கறி செம்மையா இருக்குடா பார்க்கறதுக்கு. மஞ்சள் தூள் போடுவோம்ல இப்படி பசங்க. கறி கலர் டிஃப்ரெண்டாக இல்லை அந்த பாய்லருக்கும் இதுக்கும். அப்படி சாப்பிட்றியா விட்டா? அதுதான் நாட்டுக்கோழியே. பாய்லருக்கும் இதுக்கும் கால் வலிக்குதுடா. வெயில் கழுத்தில் அடிக்குது. லெக் பீஸ் சட்டை போட்டு விட்டுறியா? நம்ம செய்யறதுக்கு இது கிட்ட வெட்டுக்கிற போவோம் வரணும். ஃபேண்ட்லேருந்து போவாது. பஸ் நீ போய்ட்டு கையில் இறக்க மாட்டேன். பத்து பண்ணு பண்ணுறா. கத்தியில் உன்னை தட்டுன்னு ஒரே தட்டு அப்புறம். அந்த கொழுப்பு எடுத்துடுறா. இப்படி பஸ் அப்படியே வேணா. கொழுப்பு நல்லதுதான். கொழுப்பு தானே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. உள்ளியாகிறதெல்லாம் கொழுப்பு நல்லா சாப்பிடணும். நீ இதில் என்ன சாப்பிட தெரியல. நான் பாருண்ணா சாப்பிடலாம் ஒரு நல்ல குண்டாகிறாரு. இப்போ குத்த சாப்பிடுவேன். இப்போ சாப்பிடாம வந்திருப்பான். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பசி அடங்கிட்டே நான் கம்மியாக சாப்பிடுவேன். எவ்வளோ நெய் கொழுப்பு அப்படி படி தரப்பேன். பஸ்ஸா நீ தைரியமா இப்படியே நான் கையில் அறுக்க மாட்டேன். கண்டிப்பாக இருப்பான். அப்படிதான் சொல்லுவான். ஏமாத்தி இது கூட்டின்னு வருவான். மகேந்திர பண்ண மாட்டேன். போய்ட்டு தெரியும். ஆமாம் நான் கையை தான் இருக்கிறேன். பார்த்து கை அதில் ஒரு கை தருகிறேன். நீ தான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அது ஒரு ரெண்டு காந்தி போட்டு புது சட்டை போல நினச்சிக்க இறங்கிட்டு. ஏய் கம்புன்னார போய் சட்டையை அத்துட்டு போகிறேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஏய் மகேந்திரா கையை நான் பார்த்து பேசு. லெக் பீஸ் போறியா? எனக்கு மட்டும். ஏய் அம்ஜாரா தொண்ணு பேசாதரா. வீடு எடுக்கிற. ஐயோ நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குறா. பிரேக் பண்ணா கொஞ்சம் நேரம் பிரேக். அவன் மட்டும் போட்டு அவன் கரெக்டான வேலை செய்கிறான். வீடு எடுக்கணும் எல்லாத்தையும். கட்டில் கிட்ட விட்டுது. கட்டில் ஏய் கூட்டாஞ்சோறா இது அப்படித்தானே இருக்கான். நம்ம செய்யறனா கட்டியே மென்னு சாப்பிடு ஒன்றும் ஆகுது.
என்ன மகேந்திரா சைடில் டர்க் இருந்தேன் எப்படி டர்க் இருந்துச்சு இப்போ அது பாஸ் அவன் இவ்வளோ க்ளோஸ் அப் இருக்கிறான் தெரிஞ்சிடும் கை 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 இப்போ நான் என்ன நினச்சேன் இந்த கோழியை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நெசன் ஆகிடும் அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல கோழி இந்த இப்போ மாதிரி ஒழுங்காக க்ளீன் பண்ண போடுன்னு நினச்சேன் நான். நல்ல இது சொல்கிறேன் நசன் ஊர் பாஷையில் சொல்லாது. இவர் எங்கிருந்து வந்தா தெரியல, இவர் அப்படியே அழகாக பேசிக்கிறாரு. அவர் இங்கிலாண்டா சைனா இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க டூரிஸ்ட் வந்து தெரியல ஷூ மட்டும் தான் அவுத்து விட்டேன். அவன் அது பேசும்போது அவனுக்கு க்ளோஸ் அப்ல விட இங்கிலாந்து வந்தவன் இங்கிலாந்துல வந்து பேச காட்டுறான். சார் உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க. இங்கிலாந்து ஃபேஸ் பார்க்கலாம். செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாத. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்றது பாரு. தொடிக்காத, தொடிச்சால கருப்பா தான் இருப்ப. ஆயில் அப்படி கொழுப்பு இருக்குல்ல, ஏய் மகியா சம கொழுப்பு. கொழுப்பு தேய்ச்சிக்க மகியா. தேய்ச்சிக்க அப்படியே தக 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 இந்த மஞ்சள் கலர்ல ஆயிடுவே. சிவாஜி படம் மாதிரி போயிட்டு சேரலாம். அது மாதிரி என்ன போட்டு பத்துரு பசி எடுக்கிறா அந்த மோரை குடிச்சு முட்டு மகியா போ பசி எடுத்த மகியா தோல் அப்படியே வெந்துச்சுன்னு வச்சுக்கேன். நான் ஒரு அரை கோழி சாப்பிடுவேன். அவனுக்கு அந்த தலையை மட்டும் கட் பண்ணி கொடு, தலையை மட்டும் சாப்பிடுவான். ஏய் கஷ்டம் இந்த டைம்ல அந்த டைம்ல நீ வைக்கணும், வெட்டி விரல போட்டு சமையல் செஞ்சு சாப்பிடு. போட்டு சமைச்சிருவோம். அப்புறம் எடுத்துன்னு போ, தனியா எடுத்துக்கோ. எதுன்னு போ. எவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்கான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? செம காலம் பார்த்துருக்கோம். டம்மியா போச்சு. அவ்வளோதான் இது நிலமை. காய்ச்சி வைக்கிறான் நாயா. வெட்டினுங்கிறான் அது தீக்கு தமாலு போறான். நாம என்ன முடிவு பண்ணீங்களா? ஏய் நீ ஆரிய உரிடா. இல்ல உரியா நீ வெட்டாங்க. நான் என்ன கஷ்டம் வரேன் இப்போ அவனுக்கு. வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரு. காஸ்டியூம்லாம் அவுத்துருவோம் இப்போ. ஸோ இவர் தான் மாஸ்டர், எங்க சமையல் மாஸ்டர் பார்த்திபன். இவர் வந்து மகேந்திரன் எப்பவுமே வந்து இந்த சைடு பேசி இந்த வெங்காயம் உரிக்கிறது, தக்காளி கட் பண்றது, அவருக்கு வந்து ஹெல்ப்பர். அவரு எப்பவுமே அவருக்கு ஹெல்ப்பர் கூடவே தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே. நான் எப்பவுமே சமையல் கிறுக்குத்தனமா பண்ணுவான். அது செஞ்சு வச்சுட்டு நல்லா இது சாப்பிட சொல்லுவான். அதையும் நாங்கள் சாப்பிட்ணும். என்ன பண்றது? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வித்தியாசமான ஒரு டிஷ் செய்ய போறோம். நிறைய மசாலா சேர்க்காம வெறும் காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன், நாட்டுக்கு சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெருட்டு லைட்டாக இதுக்கு முன்னாடி செய்யல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இது நானே ட்ரை பண்ணல, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான். அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு ரசம் மாரி இதுக்கு முன்னாடி செஞ்சு அந்த மாதிரி செய்ய. சரி விட, அன்றைக்கி எதுவும் சொதப்பிச்சு. அதனால் இன்றைக்கி சொதப்பாதுறேன். இன்றைக்கி பயங்கர பெப்பராக வந்துடும். நான் நீ இன்னும் சைலண்ட் ஆகுறேன். சமையல் பண்ணுறதுக்கு அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு அடியாக அடுப்பு மூட்டியாச்சு. கடலை என்ன பால் மரம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டரு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் வத்தனே இருக்கும். சரி சரி அது என்னடா இந்த மாதிரி பொங்குது? ஒரு தப்பு பண்ணுறது நம்ம ஏய் சரி அந்த இது தென்னை மட்டையை வாங்க மாட்டியா சாப்பாடுடா. எதுக்கு இப்போ பனை மட்டை கரண்டி யூஸ் பண்ண தெரியுமா? டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் அந்த கரண்டி யூஸ் பண்ணுச்சு. பனை மட்டை சார்லாம் விழுக்கும். இந்த மிளகா கிளி மிளகா தப்பிச்சு கரண்டிங்கே லைக் வரும்டா. அது இல்லாமல் இங்கே சொல்கிறேன், இந்த வெங்காயம் வந்து இதுமாரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் வாசனை வருது இல்லை? இந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காஞ்ச மிளகா போடணும். அவனை பாரு என்ன பண்ணுறாங்க. எல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்டதை தான் செய்யணும். அதனால தான் இயற்கை
கீழே போயிடா எல்லாமே பணம் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஏன் அந்த பணம் மட்டும் யூஸ் பண்ணுறதுல பணம் மட்டும் பாதுகாத்துக்கோசம் நம்ம தமிழனோட மரம் தான் எல்லாத்தையும் கரண்டிலேருந்து கட்டுலேருந்து எல்லாமே பணம் மரத்து தான் யூஸ் பண்ண வேண்டியது. என்ன ஏய் உப்புடா உப்பு பார்த்துக்கோ பாசியா பெரிய கிட்ட பாசியா. சரிடா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா கறியை போகிறோம். சிக்கன் நாட்டுக்கோழியை போடுறோம். பெரிக்க விட போகுது டேஸ்ட்டு. என்ன ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாவை நம்ம மேலே போட்டு வதக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த நாட்டுக்கோழியை உள்ளே போட்டிருக்கோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டேய் எல்லாருமே இருக்குடா. ஏய் பருமா கல்லு காயிற மாதிரி இருக்குது. தீல அனுசரி போகுது. ரெடி இந்த சைடு ஆக மாட்டேங்கிறா பாஸ். தீப்புல அனுசரி போகுது காற்று. அப்போ அந்த சைடு சரியாக வருதுல்ல. கல்டு ஒரு நல்ல காடு. இப்போ என்னடா போட்டாரா? ஆனால் தனித்தூள் போட்டால் சுட்டாகும் முன்னாடி. என்ன பஸ் டேஸ்ட்டாக தான் தனித்தூள் போட்டா உப்பு கிடக்கு. எப்படி டேஸ்ட் இருக்குது சொல்லு. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கரெக்டாக சொல்கிறான். கல்லு போட்டுறாங்க இப்பெல்லாம் கீழே இருக்கு. தண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஓகேவா? உப்பு தான் மெயின். அதிகம் போட்ட போகிறேன். கம்மியாக கூட போட்டுலாம் உங்களுக்கு. ஆமாம் ஏவட்டும் பார்க்கலாம். எவ்வளோ ரெடியாக வச்சு சூடு இல்லை. பிளேட்டு கம்மியாக தான் இருக்குது. நீ வர்றது நான் செக் பண்ண மசாலா இல்லை சல்லுனுக்குது. இதுக்கு ஒரு 1 hour கொச்சி பேர் தான் டேஸ்ட் இருக்கும். அப்படியா? டேஸ்ட் இல்லைண்ணா இருக்கும். இல்லைன்னா பேக்கப் என்ன சொல்கிறா? இல்லை சாப்பிட்டு தான். அவ்வளோதான் ஃபைனலாக முடிஞ்சது. நம்ம செஞ்சது முட்டை பேசுங்கடா. அது வீடியோ எடுக்கிறியா? அது வீடியோ எடுக்கிறியா? பொறுமை விடா. அதான் பண்ணிக்கிறா. நீ என்ன பண்ண? பஸ் கூட்டத்தில் நான் கூட்டத்துக்கு மெமரிக்கு சரி.